அந்த கைலாயத்துல அம்மையும் அப்பனும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உட்கார்ந்து கொண்டு கணவனும் மனைவியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் என்ன பண்ணா, திருநெல்வேலியில ஒரு புலவன், அந்த புலவன் தினந்தோறும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நெல்லையப்பர், அந்த நெல்லையப்பர்கிட்ட போய் தினந்தோறும் தன் கஷ்டத்தை சொல்லுவான். அப்பா, எனக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருக்குதுப்பா, நீதான் ஏதாவது கொஞ்சம் பார்த்து எனக்கு கருணை செய்யணும்னு கேட்கிறா. அப்படி கேட்கின்ற போது சிவபெருமான் கேளா செவியோட அமைதியா இருக்கிறார். தினந்தோறும் வரான், சொல்லி சொல்லி பார்க்கறான், சிவபெருமான் காது கேட்கல. சரி, இது ஆம்பளை கிட்ட சொன்னா வேலைக்காக, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அப்பதான் வேலை நடக்கும். வீட்டுல கூட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டூர் போறதுக்கு காசு வேணும்னா நேரா அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க, அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க, அம்மா நாளைக்கு டூர் போறதுக்கு 100 ரூபாய் வேணும். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட 200 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு 100 ரூபாய் அவங்க ஒரு கமிஷன் போட்டுருவாங்க. அப்படி நெல்லையிலே இருக்கக்கூடிய காந்திமதி அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா, அந்த ஆள் கிட்ட தினந்தோறும் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தவன் எந்த காரியமும் நடக்கல, அந்த ஆள் கிட்ட போய் தினந்தோறும் நான் சொல்றேன், அந்த ஆள் காதுலயே போட்டுக்க மாட்டேன்றான், என் கஷ்டத்தையே தீர்க்க மாட்டேங்கிறான், அம்மா நீதான் சொல்லணும். சிவபெருமானை பொறுத்தவரையும் நீங்க தமிழ்ல என்ன வேணாலும் திட்டலாம். வைதாரையும் வாழ்விப்பவன் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான என்னன்னு கூப்பிட்டா தெரியுங்களா? பைத்தியக்காரான்னு கூப்பிட்டான். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பித்தா பிறைசூடிய பெருமானே அருளாளா என்று பாடினார். அந்த பித்தான்றதுக்கு பொருள் என்னன்னா பைத்தியக்காரான்னு பேரு. அப்படி சொன்னாலும் வைதாரையும் வாழ வைக்கக்கூடியவன் நம் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை பார்த்துட்டு இந்த இவர் என்ன சொல்றார், அந்த ஆளுகிட்ட சொன்ன, அந்த ஆள் எதுவுமே காதுல போட்டுக்கல. ராத்திரி பள்ளியற பூஜைன்னு ஒண்ணு நடக்கும் சிவாலயத்துல, அது இங்க நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 மணிக்கு பல்லக்கிலே பெருமான் என்ன பண்ணுவார்னா, அம்பாள் இருக்கிற அறைக்கு வந்து தங்கிடுவார். இது பெரிய கோயில்களிலே நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை. அப்படி அந்த பள்ளியறை பூஜைக்கு முடிஞ்ச உடனே அந்த ஆள் இங்க வருவார், உங்களோட தான் ராத்திரி இருப்பார். அந்த கருவறையில அவரு எப்படியும் உங்ககிட்ட மொத்தம் ஒண்ணு கொடுன்னு கேட்பார். ஏன்னா காலையிலிருந்து தன்னுடைய அடியார்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானுக்கு கொஞ்சம் டயர்டா இருப்பார். ராத்திரி மனைவி இருக்கிற இடத்துக்கு வரார். வந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, நான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறேன், உன் அதரத்தால் ஒரு முத்தம் கொடு என்று கேட்பான். அந்த ஆள் யாரு? புலவன் சொல்றான். கேட்கும் போது நீ என்ன தெரியுமா சொல்ற, தினந்தோறும் ஒரு அடியார் வந்து தினந்தோறும் உங்ககிட்ட கேட்டுக்கிறான், நீ செவடம் மாதிரி அமைதியா இருக்கிற, அவன் கோரிக்கையை நிறைவேற்றினாதான் உனக்கு நான் முத்தம் கொடுக்கணும் நீ சொல்லணுமா. யாரு? வேற எந்த சமயத்திலாவது இப்படி இறங்கி தான் வணங்கக்கூடிய கடவுளிடம் கேட்பானான்னு யோசித்து பாருங்க. முத்தம் கொடுப்பதற்கு கூட என் குறையை நிறைவேற்றினால் அந்த ஆளுக்கு நீ முத்தம் கொடுன்னு அம்மைக்கே அட்வைஸ் பண்ணான். எவ்வளவு அற்புதமான சமயம் பாருங்க நம்ம சமயம். இப்ப கைலாய காட்சி, உமையவளும் சிவபெருமானும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது கைலை மலையினுடைய அடிவாரம், அந்த அடிவாரத்திலே எலும்பு உருவம் தாங்கி கொண்டு ஒரு பேயானது தலைகீழாக நடந்து கொண்டு வருகிறது. இதை அம்மை பார்க்கிறார். பார்த்துட்டு பெருமான் கிட்ட சொல்றார், என் உருவம் தாங்கி கொண்டு ஒரு பேய் உருவம் வருகிறது, அறம்தான் என்னவோ, உன்னை தேடிக்கொண்டு ஒரு பேய் இந்த மலை மீது ஏறிக்கொண்டு வருகிறதே, யார் இது என்று அம்மை பெருமானிடம் கேட்கிறார். கேட்கின்ற பொழுது பெருமான் சொல்றார், வரும் இவள் நம்மை வேணும் அம்மைக்கார், நம்மை படைத்த கடவுளினுடைய வாயால் நம்மை வேணும் அம்மைகான், எனக்கு மட்டும் அவள் அம்மை கிடையாது, உனக்கும் சேர்த்து அவள் அம்மை என்று சொல்கிறார். அப்ப எந்த அளவிற்கு உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த
பெருமையும் பெற்றவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நடந்து கொண்டு வருகிறாள். சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்திலே காலால் நடக்கக்கூடாது என்று தலையால் நடந்து கொண்டு கைகளை ஊன்றிக்கொண்டு கைலாய மலை மேலே வருகிறாளே ஒரு பேய் உருவம் தாங்கிய ஒரு பெண். இவள் யார்? வரும் இவள் நம்மை வேணும் அம்மைக்கான். இந்த வார்த்தைக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னா, சிவபெருமான் நினைச்சிருந்தான்னா இவள் எனக்கு அம்மை என்று சொல்லியிருப்பாள். ஆனா தன்னுடைய மனைவியையும் சேர்த்து நம்மை சேர்த்து உலகத்தை காக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றார், நம்மை பாதுகாக்கக்கூடிய அம்மை என்று அந்த பேயுருவை பார்த்து சொல்கிறான் என்றால் எத்தகைய உயர்ந்த இடத்திலே அந்த பெண் இருந்திருக்க வேண்டும். அந்த பெண் யார் என்பதுதான் நாம இப்போ பார்க்கிறோம். இப்ப சிவபெருமானுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை, ஒரு தாய் வயிற்றுல அவன் பிறக்கல. அதனால அவனுக்கும் தாயினுடைய பாசம் தேவைப்பட்டது. அதனால் பிறர்க்கரிய பேறு பெற்ற அந்த பெண்ணை தனக்கு தாயாக ஏற்றுக்கொண்டான். இப்ப இவன் தாயாக ஏற்றுக்கொண்டா, பார்வதி அம்மா என்னன்னா தனக்கு மாமியார் இல்லையேன்னு ஒரு கவலை. எல்லாருக்கும் மாமியார் இருக்குது, இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு மாமியார் இல்லையே என்ற கவலை போய்விட்டது. இப்போ வருகின்ற பெண் உமையவளுக்கு மாமியார் ஆயிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வராங்க, வருகிறவர் குழந்தை பேரு இல்லாதவர், குழந்தை பெத்துக்கல அந்த அம்மா. இப்போ குழந்தை பெத்துக்காதனால அந்த கைலைக்கு வரும்போதே சிவபெருமான் அம்மையே ஓடுறார். அந்த பேய் உருவம் தாங்கிய அந்த பெண் அப்பான்னு ஓடி வரும். இந்த காட்சியை உங்க கண் முன்னால வச்சு பாருங்க. அம்மையே என்று பெருமானும் அப்பா என்று இந்த பேயுருவம் தாங்கிய பெண்ணும் வராங்க. வந்த பொழுது பெருமான் கேட்கிறார், அம்மையே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். பெருமான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும்? நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இப்படி சிவபெருமான் நம்ம கண்ணு முன்னால வந்து நின்றுட்டு என்ன வேணும்னு கேட்டா நாம முதல்ல சொல்றது, அப்பா 500 கோடி வேண்டும், அரண்மனை போன்ற வீடு வேண்டும், அழகான மனைவி வேண்டும், நல்ல வளர்ச்சி அடைந்த அறிவான 2 பிள்ளைகள் வேண்டும், இந்த ஊரிலே நான் மட்டுமே வாழ வேண்டும். இப்படித்தான் நாம கேட்போம். ஆனா அந்த அம்மை கேட்டா, அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட போது அந்த அம்மை சொன்னது, அப்பா எனக்கு பிறவாத வரம் வேண்டும். வேற ஒண்ணும் கேட்கல அந்த அம்மா, பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். அவ்வளவுதான் அந்த அம்மா கேட்டார். நமக்கும் அந்த அம்மையாருக்கும் என்ன வித்தியாசம் என்பது, சிவபெருமான் எப்பொழுது அம்மை என்று அந்த பெண்மணியை அழைத்தாரோ அப்பவே அந்த பெண்ணினுடைய உயர்வு நிலை என்பது நமக்கு தெரிந்து விட்டது. பிறவாத நிலை வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டாலும் உன்னை மறவாத வர. அப்படியே நான் பிறந்துட்டா கூட என்ன வேணும்னா, அறவா நீ ஆடும் பொழுது, சிவபெருமானே நீ ஆடுவில்ல, அந்த ஆடும் பொழுது நான் மகிழ்ந்து பாடி உன் திருவடியின் கீழே நான் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அம்மா சிவபெருமான கேட்ட வரம். நீங்கள் சிவாலயங்கள்ல போனீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பார்கள். அந்த 63 நாயன்மார்களிலே 3 பேர் பெண்கள். ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய தாயார் இசைஞானியார், இன்னொருவர் நின்ற சீர் நெடுமாறனுடைய மனைவியாகிய பாண்டிமா தேவி மங்கையர்க்கரசியார், மூன்றாவது யார் என்றால் காரைக்கால் அம்மையார். இந்த 3 பேர் தான் அந்த 63 நாயன்மார்களிலே 3 பேர் பெண்கள். அதில் முதலாக ஒரு நாயன்மாராக வந்தவர் யார் என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அவர் அம்மையே என்று அழைத்த காரணத்தினால்தான்
அந்த பிறவா பெரியோனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவள் தாயாக மாறினாள். பிறவா பெரியோனை பெற்றவள். சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அப்படி பற்றிக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு பொழுதும் அவன் உதறி விட மாட்டான். சிவபெருமானை பொறுத்த வரையில் அவன் 3 நிலைகளில் இருக்கிறான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து. இது சேக்கிழார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் எழுத நினைக்கின்ற பொழுது பெருமான் சிவபெருமான் முதலடி எடுத்து கொடுக்கிறான் உலகெல்லாம் என்ற வார்த்தையை. அந்த உலகெல்லாம் என்ற வார்த்தையில் இருந்தால் 63 நாயன்மார்களினுடைய வரலாறு தொடங்கியது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சிவபெருமானை அடைந்து விட முடியாது. காரணம், அவன் இந்த உலகத்திற்கு மட்டும் தலைவன் கிடையாது. வேறு எங்காவது பூமி இருந்தாலோ அந்த பூமியில் உயிரினங்கள் இருந்தாலோ அந்த உலகத்திற்கும் சேர்த்து ஒரே தலைவன் நம் சிவபெருமான் தான். அதனால்தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிவன். நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, நீ IAS படிச்சவனாக இருந்தாலும் சரி, IPS படிச்சவனாக இருந்தாலும் சரி, சிவபெருமானை அறிஞ்சிக்க முடியுமானா அறிய முடியாது. ஆனா எப்ப முடியும்னா, அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ அடைய வேண்டும் என்றால் உன் மீது கருணை கொண்டு சிவபெருமான் சக்தியோடு கீழ் இறங்கணும். அவன் நிலையில் இருந்து சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு அவன் மாறணும். இந்த உயிர்கள் மீது கருணை கொண்டு அவன் கீழே வருவான். எப்படி வருவான்னா, நிலவுலாவிய நீர்மலி வேணியன். தலையிலே கங்கையும் கழுத்திலே நாகத்தையும் நாகாபரணத்தையும் சூடி கொண்டு எரிதழல் மேனியனாக இருக்கக்கூடிய நம் பெருமான் கீழிறங்கி வருவான். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாழ்வான். இந்த முதல்ல இருக்கிறது அவன் அருவநிலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்பது உனக்கு தென்பட மாட்டான், அது அருவநிலை. நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்பது உருவநிலை. அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான். ஒரு விளக்கு எரியுது, கை வீசுங்க அணைஞ்சிரும். அந்த நெருப்பு எங்க போச்சுன்னா தெரியாது, இது அருவுருவம். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான். இந்த 3 நிலைகளிலே இறைவன் நமக்கு காட்சி தருகிறான். உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் இருந்து நமக்கு அவன் காட்சி தருகிறான்.